பரப்பி கொண்டு வராங்க. அதை நம்பாதீங்க. இன்னைக்கு தலைவர் அவர்களோட பொற்கால ஆட்சியில் ஒவ்வொரு திட்டங்களும் தாய்மார்களுக்கு எந்த ஒரு திட்டங்களும் வேண்டாமா, தலைவர் அவர்கள் கொண்டு வந்த நிகழ்ச்சியில் மேடையில் வீட்டுக் கொண்டிருக்கும் அருமை அண்ணன் பகலவன் அவர்களே, ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர்கள் சத்தியவேல் அவர்களே, பங்கேற்று சிறப்பித்திருக்கிற கழகத்தினுடைய நிர்வாக பெருமக்களே, நன்றி உரை ஆற்றக்கூடியவர் நம்முடைய சம்பத்குமார் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் திருவள்ளூர் கிழக்கு சகோதரர் வல்லூர் ரமேஷ் ராஜ் அவர்களே, எனக்கு முன்னால இங்கே உரையாற்றி அமர்ந்த சட்டப்பேரவையினுடைய உறுப்பினர் பெருமரியாதைக்குரிய சகோதரர் கோவிந்தராஜன் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் தளபதி மலர் மாலை அணிவித்து வரவேற்கப்படுகிறது. கரகோஷங்களை எழுப்பும்படி இந்த நிகழ்ச்சியில் முன்னிலை பொறுப்பேற்றிருக்கின்ற இதெல்லாம் ஆபத்து. மாலை போடுறது, பட்டாசு வெடிக்கிறது ஆபத்தான விஷயம். அதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க. ராமமூர்த்தி அவர்களே, சத்யவேல் அவர்களே, அபிராமி குமாரவேல் அவர்களே, அப்துல் ரஷீத் அவர்களே, லோகேஷ் அவர்களே, அனைவர் பேரை விழித்துதான் நினைத்துக் கொண்டு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை இன்றைய தினம் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். ஆக இன்றைய தினம் கல்லுக்குள் இருக்கும் தேரைக்கும் உணவளிப்பான் இறைவன் என்பது போல இன்றைய தினம் மாண்பு தமிழக முதல்வர் அவர்கள் ஆக அந்த அளவுக்கு நம்முடைய பிறந்தநாள் விழாவை பார்த்தோம். ஏற்கனவே பிறந்தநாள் கொண்டாடுற நிலையிலும் பார்த்துருப்போம். முன்னாள் முதலமைச்சர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா எம்ஜிஆர்லாம் கொண்டாடும் போது வேப்பலை கட்டிக்கிட்டு உருண்டு பெண்டு மண் சோறு சாப்பிட்டு அது மாதிரி மசூதிக்கு முன்னாடி கஞ்சி காய்ச்சிட்டு இது சர்ச்சு முன்னாடி கேக் வெட்டில் இந்த மாதிரிலாம் கொண்டாடுறது வழக்கம். அவங்க அது தன்னை தற்காத்துக் கொள்வதற்காகவும் மேலும் பல பதவியில் இந்த பொறுப்புகளை பெறுவது என்பதற்கு அவங்க செய்தாங்க. அது தன்னை சுயநலத்திற்காண்டி. ஆனால் அது போன்று இல்லாமல் என்னுடைய பிறந்த நாளை கொண்டாட வேண்டும் என்றால் மக்கள் நலன் சார்ந்த நிகழ்வுகளை நடத்த வேண்டும் என்று உத்தரவு போட்டு அதன் அடிப்படையில் தமிழகம் முழுவதும் இன்று தினம் பார்த்தீங்கன்னா இது போன்ற மக்கள் நலத்திட்டங்களை நம்முடைய நிர்வாகிகள் எல்லாம் அரங்கேற்றி அதன் மூலம் சிறப்பான முறையில் வடிவமைத்து அதற்கு பிறகு நம்முடைய தளபதியுடைய பிறந்தநாள் விழாவை நாம் எல்லாம் இன்றைய தினம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையில் நம்முடைய உயிரின் மேலான தளபதியுடைய பிறந்தநாள் விழாவை நாம் இங்கே சீரோடும் சிறப்போடும் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். தளபதி அவர்கள் பல்லாண்டு வாழ வேண்டும், பல்லாயிரம் பிறகின்று வாழ வேண்டும், எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். அவர் வாழ வேண்டும் என்பது மிகப்பெரிய சுயநலத்தோடு சொல்றோம். அவர் வாழ்ந்தால்தான் தமிழ்நாட்டிற்கும் தமிழ் மக்களுக்கும் கடல் கடந்து வாழ்கின்ற தமிழர்களுக்கும் இந்திய ஒருமைப்பாட்டுக்கும் நமக்கும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பாதுகாப்பாளர் யாருனாக்கா அகில இந்தியாவிலேயே தமிழகத்தில் மட்டும்தான் நாம் சுபிட்சமா இந்த வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒரு சில சூழ்நிலையில் மதத்தாலும் மொழியாலும் இனத்தாலும் இன்று நாம் பிரிக்கப்பட்டு கிடக்கிறோம். அது வேறு விஷயம். என்றாலும் ஒன்றிய அரசு எந்த அளவுக்கு வஞ்சகம் பண்ணது நமக்கே தெரியும். எந்தெந்த கோணத்தில் எப்படியெல்லாம் எதற்கெடுத்தாலும் ஒன்று சொல்ல மதத்தாலும் இனத்தாலும் மொழியாலும் நம்ம பிரிக்கப்பட்டிருந்தாலும் வஞ்சிக்கப்பட்டிருந்தாலும் நமக்கு சேர வேண்டிய உரிமை தொகை கூட தராத அளவுக்கு ஒரு அரசு ஒன்றிய அரசு இருக்குன்னாக்கா அது நம்முடைய மோடி அரசு தான். அதே நிலைமை தான் இன்னைக்கும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு குரல் கொடுத்து நீர் பூத்த நெருப்பாக நமக்கும் சைனாவுக்கும் ஏற்பட்ட போரில் அண்ணா பேரறிஞர் அண்ணா அவர்கள் தனிநாடு கொள்கை தள்ளி வைத்து விட்டு மத்தியில் கூட்ட அழைச்சி மாநிலத்தில் சுயாட்சினார். ஆனால் இன்னைக்கு நிலைப்பாடு என்ன? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அனைத்து கோணத்திலும் இன்றைய தினம் தமிழ்நாடு புறக்கணித்து கொண்டிருக்கிறோம். ஒட்டுமொத்தம் அப்படி சித்தாந்தத்தை ஒத்துக்காம சொந்த கால காரணத்தால பார்த்தீங்கன்னாக்கா அந்த நாட்டில் அவன் தனியார் பள்ளிக்கூடமே கிடையாது, எல்லாம் அரசு பள்ளிக்கூடம் தான். அது ஆரம்ப பள்ளியாக இருக்கட்டும், மிடில் கிளாஸாக இருக்கட்டும், உயர்கல்வியாக இருக்கட்டும், அதே மாதிரி காலேஜஸாக இருக்கட்டும், தனியார் கல்லூரியே காலேஜஸும் கிடையாது.
தனியார் மருத்துவமனையே கிடையாது. இன்னைக்கு ஒரு ஹார்ட் ஆபரேஷன், இந்த ஆபரேஷன் பண்ண தனியார் மருத்துவத்தில் எந்த அளவுக்கு வேலை அடிக்கிறாங்க, 8 லட்சம் 10 லட்சம் வாங்குறாங்க. ஆனா எல்லாமே அங்க வந்து பாத்தீங்கன்னா இலவசம் எங்க கியூபால. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கொரோனால ஒரு சின்ன மருத்துவ அனைத்து உபகரணமும் இலவசம். ஆக ஒருத்தருக்கு வீடு இல்லாம இல்ல, அங்க கியூபால அனைவருக்கும் வீடு இருக்கு. அப்படியாப்பட்ட நாட்டை வளங்கொழிக்க வைத்தவன் யாருன்னா பெடரல் காஸ்ட்ரோ என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய புரட்சியாளர். அதே மாதிரி மலேசியால இருந்து பிரிச்ச சிங்கப்பூர் இன்னைக்கு உலக பொருளாதாரத்தில் இன்னைக்கு எந்த அளவுக்கு உயர்ந்து நிற்குது. ஒரு சின்ன குட்டி தீவு மலேசியால இருந்து பிரிஞ்சுது. அது காரணம் யாரு? அந்த நாட்டோட அதிபராக இருந்தவர். ஆக ஒவ்வொரு நாட்டுடைய பல கோணங்களில் பல விதத்தில் நசுக்கப்பட்ட காரணத்தால், ஒடுக்கப்பட்ட காரணத்தால் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தம் வெகுண்டெழுந்து அந்த நாடெல்லாம் பொருளாதாரத்தில் முன்னிருக்கு. அதே போலதான் இன்றைய தினம் நம்ம ஒடுக்கப்பட்டு இருக்கோம். நாளொரு மேனியும் பொழுதுரணுமாக எப்படி 1963 65 ஒளிப்போரால் அன்றைய தினம் ஒரு மிகப்பெரிய புரட்சி ஏற்பட்டதோ, அப்படிப்பட்ட புரட்சி மிக விரைவில் நம்ம தமிழ்நாட்டில் ஏற்பட இருக்கின்றது. இன்னைக்குதான் ஒவ்வொரு நாட்டுக்காரங்க சூடு சொன்ன வருது. மராட்டியத்தில் மொழி இழந்துட்டோம். அதனால இன்னைக்கு மராட்டி மொழி பேசாத காரணத்தால், இன்னைக்கு இந்திய பேசுற காரணத்தால் இன்னைக்கு நம்ம மொழி இழந்துட்டோம். பீகார்ல கிளம்பிட்டோம், பீகார் மொழி இழந்துட்டோம். ஏன் மோடி ஊர்ல இருக்கக்கூடிய குஜராத்ல கூட பாத்தீங்கன்னா நாங்க மொழி இழந்துட்டோம். அங்கேயும் குஜராத் அங்க பேசக்கூடிய மொழி இழந்துட்டான் வேற குஜராத்தி, அதுவும் போச்சு. ஆக ஒட்டுமொத்தமா தமிழகம் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய மொழிகள்லாம் அழித்துட்டு இன்றைய தினம் இந்திய என்கின்ற ஆதிக்கத்தை இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்கள் மொழி உணர்வு இருந்த காரணத்தால் தான் இன்று மொழி ஒன்று ஒட்டுமொத்தமா உலகத்தில் காக்கப்படுது. அவன் தாய்நாட்டு மொழி எவன் ஒருத்த மொழி இருந்தாலும் அவன் வெளியிருந்ததா அர்த்தம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைய தினம் மொழியை இழக்க வேண்டும், ஒரு இனத்தை அழிக்க வேண்டும் என்றால் மொழியை அழித்து விடலாம் என்று மோடி கங்கணம் கட்டி கொண்டு இன்றைய தினம் நம்ம கிட்ட மற்ற நாட்டில் மற்ற மாநிலங்களில் அவர் இது பண்ற மாதிரி நம்மகிட்ட காட்டி போகிறார். நம்ம பணங்காட்டு நெறி பகுத்தறிவு பகலின் தந்தை பெரியாரால் உருவாக்கப்பட்டவர்கள், பேரறிஞர் அண்ணாவால் வளர்க்கப்பட்டவர்கள், தளபதி நம்முடைய உயிரினை மேலான மறைந்து மறையாமல் வாழ்கின்ற நம்முடைய முத்தமிழ் கலைஞர் அவர்களால் அரவணைக்கப்பட்டவர். இன்னைக்கு தளபதி அவருடைய வலியுறுத்தி இன்னும் 50 ஆண்டுகளுக்கு நம்ம வழிநடத்த இருக்கின்ற நம்முடைய உயிரினை மேலான நம்முடைய துணை முதல்வருடைய வழிகாட்டின்படி நம்ம எல்லாம் இன்னைக்கு பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். இவங்க இருவரைக்கும் ஒன்னும் நம்ம பொறுத்தவரை தமிழ்ல எந்த கோணத்திலையும் எதுவும் செய்ய முடியாது. காரணம் இவர் இருக்கின்ற காரணத்தால் தான். அந்த அளவுக்கு ஒரு பாதுகாப்பு மாநிலமாக தமிழக முதல்வர்கள் மாற்றி 4 மணியும் பொழுதுமாக நம்ம இன்றைய தினம் கண்ணினிமை போல கண்ணுக்குள் இருக்கும் தேரைக்கும் உணவளிப்பான் இறைவனிமை போல உங்களுக்கு எல்லாம் இன்னும் சொல்ல போன மகளிருக்கு தான் நலத்திட்டம், எல்லாமே நம்ம மகளிருக்கு தான் நலத்திட்டம். எங்களுக்கு எல்லாம் புறமையா இருக்கு. பஸ்ல போனா எங்கள்கிட்ட காசு கேட்கறாங்க, கண்ட்ரிக்டர் உங்களை பார்த்து பார்க்காத மாதிரி உட்காந்துறாரு. கண்ட்ரிக்டர் உங்கள்கிட்ட தான் எங்கள்கிட்ட டிக்கெட் இலவசம். அது மூலம் ஏற்படக்கூடிய அரசுக்கு இழப்புகளோ 57 லட்சம், ஒரு நாள் ஒண்ணுக்கு 57 லட்சம். ஒரு சகோதரிக்கு முன்னாடி உட்காந்துருக்க சகோதரிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதம் ஒண்ணுக்கு 888 ரூபாய் மிச்சம். 888 ரூபாய் மாதம் ஒண்ணுக்கு மிச்சம். இதனால அரசுக்கு இழப்பு மட்டும் பாத்தீங்கன்னா 7100 கோடி. 7100 கோடி அரசுக்கு ஆண்டு ஒன்றுக்கு இழப்பு. அதை இழப்பாய் கருதல நம்ம மாண்புமிகு தமிழக முதல், அது சுகமான சுகையா கருதுற. அதுக்கு பேர் திரும்ப வச்சாரு விடியல் பயணம். அகில இந்தியாவில எந்த மாநிலத்தில் இல்ல உங்களுக்கான பெண்களுக்கு வந்து இலவசமா பஸ் பயணம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா 2,16,00,000 பேர் தமிழ்நாட்டில் ரேஷன் கார்டு வச்சிருக்கிறவங்க. அந்த 2,16,00,000 பேர்ல மனு செய்தவங்க 1,60,00,000 பேர். அந்த 1,60,00,000 பேர்ல 1,16,00,000 பேர் கேப்பபிள், அவங்களுக்கு கொடுக்கலாம் 1 ரூபா 1000 ரூபாய் மாசம். ஆக பெண்களுக்கு பாத்தீங்கன்னா 4 மணியும் பொழுதுடனுமாக நலத்திட்டங்களை எல்லாம் அள்ளி தந்து இந்தியாவில் எந்த மாநில அரசும் அறிமுகப்படுத்தாத, செய்ய முடியாத, இன்னும் சொல்ல போனா நம்முடைய வரி பணத்தை கொடுக்க முடியாம உட்கார்ந்துருக்காரு மோடி. நம்ம வரி பணம், நம்முடைய ஓட்டு பணத்தை கேட்கல, மோடியோட அப்பா வீட்டு பணத்தையோ நிர்மலா சீதாராமனுடைய அப்பா வீட்டு பணத்தை நம்ம கேட்கல. நம்மளுடைய வரி பணம். நம்மளுடைய வரி பணம் என்ன? நீங்க வாங்கக்கூடிய சோப்பு, நீங்க வாங்கக்கூடிய பேஸ்ட், நீங்க வாங்கக்கூடிய சாதாரண இங்க வர பெண்கள் வச்சிருக்கிறீங்க அம்பர் பொட்டு, அதுக்கு அந்த அம்பர் பொட்டு கூட நம்ம வரி கட்டுறோம். சோப்புக்கு வரி கட்டுறோம், சீப்புக்கு வரி கட்டுறோம். எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா 15 ரூபா லோக்கல் டாக்ஸஸ் எக்ஸ்ட்ரா போடுவோம். இதெல்லாம் வரியா போகுது. அந்த வரி பணம் தான் நம்முடைய வரி பணம். நம்முடைய வரி பணத்தை வச்சுக்கிட்டு தர மாட்டேங்குது. அதே மாதிரி கல்விக்கு தர வேண்டிய 2000 கோடி ரூபாய் ஒன்றும் தரல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நமக்கு தர வேண்டிய மகளிருக்கு தரக்கூடிய 100 நாள் வேலை வாய்ப்பு 4000 கோடியே ஒன்றும் தரல. தரதுக்கு மனசு இல்ல. அதே மாநிலத்தில் அவங்க மாநிலம், அவங்க ஆளுகின்ற மாநிலம், பிஜேபி ஆளுகின்ற மாநிலம்,
அவங்களுக்கு ஜால்ரா அடிக்கிற மாநிலம், பீகாரை போன்ற ஆந்திரா போன்ற ஜால்ரா அடிக்கிற மாநிலங்களுக்கு இன்னைக்கு பணத்தை கொடுக்க முடியுது. ஆனா நமக்கு நம்முடைய உரிமை தொகை தர்றதுக்கு வக்கில ஒரு ஒன்றிய அரசு தான் மோடி அரசு விலகி கொண்டிருக்கிறது. எப்படி இந்த முறை 40க்கு 40 சீட்டை கொடுத்து நம்ம மகத்தான மாபெரும் ஒரு எதிர்ப்பை ஒன்றிய அரசுக்கு தெரிவித்தோமோ, அது போல வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நம்ம 234 தொகுதியில் 200 இலக்குன்ற 200 இலக்கு இல்ல மீதி அடிச்சு நம்ம மகத்தான மாபெரும் வெற்றியை தளபதி அவருடைய கரத்தை வலுப்படுத்த வேண்டும் என்று உங்களை எல்லாம் இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு பொறுப்பாளர் அவர்களும் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்களும் இப்பொழுது நலத்திட்ட உதவிகள் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். காரர்களே, 77 எம்ஜிஆர் முதலமைச்சர் என்றால் திமுக ஒரு 5 நிமிஷம் இருங்கம்மா. தள்ளாதீங்க, ஒருத்தர் முட்டாதீங்க.